செமையா இருக்கு. ஆஹா. அன்பான வணக்கம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு செய்து காமிக்க போறேன். எங்க மேகாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நான் வந்து அடுப்புல கடாய் வச்சுட்டேன். அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். அடுத்தது அதுல கொஞ்சம் நெய் சேர்க்கிறேன். வாசனையா இருக்கும் நல்லா தக்காளி சாதம். இந்த தக்காளி சாதம் பார்த்துட்டு நிறைய பேர் என்ன கேட்பீங்க, நீங்க பட்டை சேர்க்கலையா, இஞ்சி சேர்க்கலையா, பூண்டு சேர்க்கலையா அப்படின்னு கேட்பீங்க. நான் தான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. அதெல்லாம் சேர்க்காம எனக்கும் மேகாவுக்கும் எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி செய்யறேன். சூடாகட்டும். என்ன இந்த அடுப்பை வச்சுக்கிட்டு இதுல சமைக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணணுங்கிறதுக்காக இந்த எலக்ட்ரிக் ஸ்டவ்ல நான் செய்யறது வழக்கம். ஏன்னா ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, அவளுக்கு அனுப்பணும். அதனால இதுல முதல்ல கடுகு சேர்த்துக்கிறேன். சும்மா வாசனைக்கு 2 சீரகத்தை சேர்த்துக்கலாம். அடுத்தது உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம் பருப்பு செவந்துருச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், நல்லா பொடி பொடியா நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் எவ்வளவு அளவுன்னு நான் உங்களுக்கு இன்கிரீடியன்ஸ் அந்த லிஸ்ட் தரேன், வீடியோலயே தரேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இதுல கிள்ளி வச்ச சிகப்பு மிளகாயை சேர்த்துக்கிறேன். நறுக்கி வச்ச பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். கறிவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ வெங்காயம் வதக்கியாச்சு. அடுத்தது நான் வந்து தக்காளியை அரைச்சு வச்சிருக்கேன். நம்ம நறுக்கி வச்சா கொஞ்சம் டைம் எடுக்குது இல்லையா, அது நசுங்கிறதுக்கு கூழாகிறதுக்கு. அதனால நான் என்ன பண்ணேன், இந்த தக்காளியில கொஞ்சம் புளிப்பா வேணும்னு மேகா கேட்பாங்க எப்பவுமே. அதனால கொடம்புளி சேர்த்துப்பேன். ரொம்ப நல்ல கொடம்புளி நம்ம வீகோ ஆன்லைன்ல இருக்கு. நல்ல ஈரப்பதம் அப்படி இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அந்த குடம்புளி இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு 4-5 தக்காளியில சேர்த்துக்கிட்டு இப்ப அரைச்சிட்டேன். இதுல இதை சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இதுல உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்தது மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இதுல நம்ம வீஹா சாம்பார் தூளும் கொஞ்சம் சேர்க்கிறேன், மணமா இருக்கும் நல்லா. சின்ன டீஸ்பூன், அதனால நான் 4 போடுறேன். என்னவோ நிறைய போடுறேன்னு வச்சுக்காதீங்க. நம்ம ஏற்கனவே காரத்தூள் போட்டிருக்கோம், காரமும் சேர்த்திருக்கோம், மிளகா கிள்ளி போட்டிருக்கோம். இப்ப என்ன தெரியுமா, மிளகா தூளும் கொஞ்சம் சேர்க்கிறேன். நல்லா ஸ்பைசியா வேணும்ன்றாங்க அவங்க, அதனால நல்ல காரசாரமா செஞ்சு கொடுப்பேன். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு காரசாரமா தான் பிடிக்குது. ஆனா என்னன்னா, அவளுக்கு இதுல பூண்டு இஞ்சி சேர்த்தா சுத்தமா பிடிக்காது. பட்டை கிராம்பு சோம்பு அதெல்லாம் போட்டு செஞ்சா சுத்தமா பிடிக்கிறதால எனக்கும் அந்த மாதிரி பிடிக்காது. அதனால பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் செஞ்சு சாப்பிடுவோம். இப்போ இதுல கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு அடுப்புல இது அப்படியே வச்சிடறேன். கொஞ்ச நேரம் நல்லா சுண்டட்டும். நம்ம இப்ப வந்து கத்திரிக்காய் இது கூட தொட்டுக்க வைக்க போறோம். அதனால கத்திரிக்காய் மசாலா சப்ஜி செஞ்சு காமிக்க போறேன் உங்களுக்கு. கத்திரிக்காய் மசாலா சப்ஜி, அதாவது மசாலா பொரியல் தமிழ்ல சொல்லணும்னா. அதுக்கு முதல்ல கடாயை அடுப்புல வச்சுட்டேன், நல்லா சூடாயிடுச்சு. இதுல எண்ணெய் ஊத்திக்கலாம். கொஞ்சம் கூட எண்ணெய் தான் போடணும். என்ன இவ்வளோ போடுறீங்களான்னு நினைக்காதீங்க, காய்க்கு ஏத்த மாதிரிதான் போடணும். இங்க பாருங்க எவ்வளோ காய் இருக்குல்ல, நம்ம மொட்டை மாடியில இருந்து பறிச்சுட்டு வந்தது. அதனால இதுக்கு இப்படிதான் போடணும். ஏன்னா தண்ணி ஊத்தாம நம்ம செய்ய போறோம், அதனால அதுலயே வந்து பெரட்டி பெரட்டி எடுக்கணும். இது சூடாகட்டும், கொஞ்சம் பொறுத்துருங்க. இப்ப என்ன சூடாயிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். அடுத்தது பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்தது நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இதுல இப்ப மசாலாவா சேர்க்க போறது என்னன்னா, நம்ம சாம்பார் பொடி இருக்கு இல்லையா, வீஹார் சாம்பார் பொடி,
அது வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அடுத்தது மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியில இன்னும் கொஞ்சம் மசாலா பொடி எல்லாம் சேர்க்கணும். ஆனா அது கடைசியில் சேர்க்கணும். என்ன சேர்க்க போறேன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது கொஞ்சம் வேகட்டும். கத்திரிக்காய் சீக்கிரம் வந்துடும் இல்லையா? நம்ம என்ன பண்ணலாம், தண்ணி வந்து ஊத்த போறது இல்லை, ஆனா வேகணும். இந்த கரண்டி இப்படி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடலாம். ஃபுல்லாவும் மூடக்கூடாது. இப்படி மூடி வச்சிட்டோம்னா அந்த சொட்டு சொட்டா தண்ணி இறங்கிட்டு சீக்கிரத்துல வெந்துடும். இந்த மூடி போட்டு இப்படி வேக வைக்கிறேன் பாருங்க. கரண்டி இப்படி இருக்கு. அடுத்தது இங்க அடுப்புல இன்னொரு அடுப்புல இது வச்சிருக்கேன். தக்காளி, அந்த தக்காளி கூட்டு வச்சிருக்கோம் இல்லையா, கூட்டி வச்சோம் இல்லையா அரைச்சு, அந்த மசாலாவை வந்து நல்லா பெரட்டிக்கிட்டே இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சாதத்தை சேர்க்க போறோம். சாதத்தை ஏற்கனவே வடிச்சு நான் தனியா வச்சிருக்கேன் பாருங்க. இன்னும் தண்ணி இருக்கு பாத்தீங்களா? இது போகட்டும். இப்ப பாருங்க, ஓரளவுக்கு இந்த தக்காளி கலவையில தண்ணி இருந்தது சுண்டிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த வேக வச்ச சாதம் இருக்கு இல்லையா, அதை வந்து இதுல போட்டுக்கிட்டு பிறகு கிளறி விடலாம். இத இப்ப நல்லா நம்ம அந்த தக்காளி சாந்து இருக்கு இல்லையா, அது கூட கிளறிட்டு இருக்கணும். பாருங்க, இப்படி நம்ம நல்லா கலந்து வச்சிடணும். சாந்து கொஞ்சம் நல்லா கூட மாதிரிதான் தெரியும் உங்களுக்கு, ஆனா நல்லா ட்ரை பண்ணி விட்டுருங்க அது அடுப்புல வச்சு. கலர் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? ஸ்பைசியா இருக்கும். நடுவுல வாயில போட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இன்னொரு அடுப்புல கத்திரிக்காய் விட்டு இருக்கு. இந்த கத்திரிக்காவை நடுவுல எடுத்து நான் கிளறிக்கிட்டே இருக்கேன் பாருங்க. நல்லா பக்குவமா வந்துருச்சு. அது உடையாம நம்ம எந்த பக்குவத்துல போட்டோமோ அதே சைஸ்ல இருக்கணும். உடையாம இப்படி அள்ளி அள்ளி இப்படி போடுங்க. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து வெந்து சரியா தயார் நிலையில் இருக்கு. இதுல சில பொடிகள் இன்னும் சேர்க்கணும்னு சொன்னேன்ல, அதுல என்னன்னா அந்த ட்ரை மேங்கோ பவுடர், அம்ச்சூர் பவுடர்னு சொல்லுவோம் இல்லையா, அது சேர்க்கணும். கொஞ்சம் புளிப்பா ஸ்பைசியா இருந்தாதான் நல்லா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா சோம்பு தூள் சேர்க்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல சோம்பு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்பவுமே வச்சிருப்பேன். நிறைய பொருள்கள்ல நான் சோம்பு சேர்ப்பேன். நிறைய காய்கறியில, நிறைய டிஷ்ஷஸ்ல லாஸ்ட்ல சேர்ப்பேன். இந்த மாதிரி நல்லா மணமா இருக்கும். இப்போ இத கிளறி விடலாம். சோம்பு போட்ட உடனே நல்ல வாசனையா இருக்கு. செமையா இருக்கு. ஆஹா, என்ன டேஸ்ட்! மசாலா எடுத்து அப்படியே வாயில உப்பு சரியா இருக்கான்னு பாத்துருக்கேன். அப்படி டேஸ்டா இருக்கு. அந்த மாங்காய் தூளும் அந்த சோம்பு தூளும் சேர்ந்தாதாங்க டேஸ்ட். எழுத்தாப்புல என் வீட்டுக்காரர் அப்படியே அவருக்கு ரொம்ப பிடிச்ச பொரியல் இது. சரி, இப்போ அவருக்கும் கொடுத்துடலாம். அடுப்பை விட்டு இறக்கிடலாங்க. சூப்பரா இருக்கும், செஞ்சு பாருங்க இது. இப்போ மேகாக்கு பிடிச்ச மாதிரி, எனக்கும் பிடிச்ச மாதிரி சூப்பரான லஞ்ச் ரெடி பண்ணிட்டேன் நானு. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா நீங்க இது செய்யலாம். அடுத்தது நான் மேகாக்கு லஞ்ச் பாக்ஸ்ல போட்டு கொடுத்து அனுப்ப வேண்டியதுதான். உங்க பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு அனுப்புங்க. சுலபமான ரெசிபி, ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. இது கொடுத்து அனுப்பிச்சாலும் திருப்பி தான் அனுப்ப போறாங்க. முடிஞ்ச அளவு சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணட்டும். நான் எப்பவுமே கொஞ்சம் கூட வச்சு அனுப்புவேன். இதுல கத்திரிக்காய் சூப்பரா இருக்கும். இந்த கத்திரிக்காய் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ நல்லா இருக்கும். அதாவது எண்ணெய் கத்திரிக்காயை விட ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஓகே, அவ்வளவுதான் முடிஞ்சு இன்னைக்கு மேகாக்கு சிம்பிள் ரெசிபி. இதுல தயிர் இல்லாட்டி வேற ஏதாவது கூட வச்சு அனுப்பிடுவேன். பாருங்க, சூப்பர் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, நல்ல காம்பினேஷன். ரொம்ப குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது சுலபமாக செஞ்சு குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்ல வச்சு அனுப்புங்க. நீங்களும்
ஆபீஸ் கோயர்ஸா இருந்தா டிஃபன் பாக்ஸ்ல எடுத்துட்டு போங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நேரம் ஆக ஆக அந்த தக்காளி சாதம் இன்னும் டேஸ்டா இருக்கும். சூப்பரா லஞ்ச் ரெசிபி பார்த்தோம்ல. நடுவுல நான் வீஹா ஆன்லைன்ல ட்ரை மேங்கோ பவுடர் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். புதிதாக பார்க்கக்கூடியவங்க வீஹா ஆன்லைன் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னா என்னன்னு நினைக்கிறவங்களுக்காக இப்ப சொல்றேன். வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலன்னா உடனே பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் போயிட்டு தமிழ்ல கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீஹா ஆன்லைன் என்கிற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியே புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை தொட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது தவிர வீஹா.ஆன்லைன் இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்க நடத்திக்கிட்டு இருக்கிறோம். பொருட்களை நேர்ல பார்த்து வாங்குறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்துல எங்களுடைய வீஹா கடை வச்சிருக்கோம். அதற்கான போன் நம்பர், அட்ரஸ் வீஹா.ஆன்லைன் இ-காமர்ஸ் வெப்சைட்ல மற்றும் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லயும் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது தவிர கூகுள் மேப்ஸ்ல நீங்க வீஹா ஷாப் சென்னை அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா எங்களுடைய கடைக்கு உங்களை அழகாக மேப் கைட் பண்ணி கொண்டு வந்து சேர்த்து விட்டுடும். இதுல இன்னும் சில சந்தேகங்களை நான் உங்களுக்கு தீர்த்து வைக்கிறேன். எங்களுடைய வீஹா கடைக்கான கிளைகள் உங்க ஊர்ல அல்லது உங்க நாட்டுல எங்கேயுமே கிடையாது. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு யாராவது அவங்க கடை தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. அவங்க கடையில இருந்து வாங்கிட்டு வந்து பொருட்கள் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட முற்றிலும் தவறான செய்தி. அப்படி ஒரு விஷயம் இருந்ததுன்னா கட்டாயம் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன். இன்னொரு செய்தி, வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லயோ அல்லது வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லயும் எங்களுடைய வீஹா ஆன்லைன் பொருள்கள் கிடைக்காது. அப்படி பாத்தீங்கன்னா அது போலியானது. இந்த மாதிரி போலிகளை தவிர்ப்பதற்காக தான் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் வீஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. வீஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய வீஹா.ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் வீஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் வீஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் வீஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் வீஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் வீஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.